MBCS வீதியிலிருந்து இந்த பதிவினை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது MBCS வீதி சாவநாட்டு ஜங்ஷனிலே இருந்து செல்லுகின்ற MBCS வீதியின் முடிவிலே கப்பலாஜியார் என்ற ஒரு மில்லு வருகின்றது. அந்த மில்லுக்கு அருகிலே, மில்லுக்கு முன்பாக இன்றைய தினம் இந்த கடை திறக்கப்படுகின்றது. ஃபென்சி பசார் என்பது இந்த கடை. ஃபென்சி பசாரிலே பல வகையான புதிதாக எமது இலங்கைக்கு, எமது சந்தை பகுதிகளுக்கு கொண்டு வரப்படுகின்ற பல பொருட்கள் இங்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதனை காணப்படுகின்றது. இன்றைய தினம் இந்த பசார் திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியினையே இந்த மாலை பொழுதிலே நீங்கள் கண்டு கொண்டு இருக்கின்றீர்கள். சற்று நேரத்தில் இந்த கடையின் உட்பகுதிக்கு சென்று அங்கே இருக்கின்ற பல பொருட்களை உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கின்றேன். அதே போன்று இந்த கடையின் உரிமையாளருடனான சில செய்திகளையும் உங்களுக்கு நான் இந்த இடத்திலே தர இருக்கின்றேன். மறந்து விடாதீர்கள், MBCS வீதியின் முடிவிலே காணப்படுகின்ற கப்பல் ஆஜியார் என்று சொல்லுகின்ற, எமது ஊரிலே சொல்லப்படுகின்ற அந்த மில்லுக்கு முன்பாக இந்த கடை திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய திறப்பு விழாவுக்கு எமது பிரதேசத்திலே இருந்து பெருந்தொகையான பொதுமக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருப்பதனை காணக்கூடியதா இருக்கின்றது. உண்மையில இந்த இடம் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் வாழுகின்ற ஒரு எல்லை பிரதேசத்திலே, எல்லை இடத்திலே தான் காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்திலே நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஃபென்சி குட்ஸ், அனைத்து விதமான பொருட்களையும் இங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இது ஓட்டமாவடி நீராவோடை மக்கள் கொள்வனவு செய்யக்கூடிய இடமாகவும், அதே போன்று கிண்ணையடி கர்வகணி போன்ற பிரதேசங்களிலே இருந்து வருகை தரக்கூடிய தமிழ் சகோதர சகோதரிகள், பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் தமக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் தலமாகவும் கடையாகவும் இது இன்றைய தினம் திறக்கப்பட்டு கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தற்பொழுது அன்பான உறவுகளை உங்களை நான் இந்த கடையின் உட்பகுதிக்கு அழைத்து செல்லுகின்றேன். அங்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை தற்பொழுது நீங்கள் பாருங்கள். ஃபென்சி பசாரிலே விற்பனைக்காக, பொதுமக்களின் விற்பனைக்காக மலிவாகவும் தரமாகவும் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பொருட்களின் காட்சியிலேயே தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். எமது கல்குடா பிரதேசத்திலே எங்கும் கிடைக்க முடியாத பல பொருட்கள் இங்கே இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று தரமானதாகவும் மலிவானதாகவும் இந்த பொருட்கள் இருந்து கொண்டிருப்பதனையும் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதனையும் எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் கல்குடாவில எந்த பிரதேசத்திலையும் காண முடியாத அளவுக்கு இங்க பொருட்களை காணக்கூடியதா இருக்கின்றது. அதாவது இந்த கல்குடா பிரதேசத்துக்கு வெளியே மக்கள் அலையலையாக சென்று பல பொருட்களை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். மலிவு என்று கூறுகின்றார்கள், தரம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அத்தனை பொருட்களும் மலிவாகவும் தரமாகவும் இந்த இடத்துல விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதனை காணக்கூடியதா இருக்கின்றது. இந்த கடையில பெருவாரியாக பெருமளவு எத்தகைய பொருட்களை நீங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூற முடியுமா? நாங்க இன்றைக்கு நிறைய பொருட்கள் வந்து 50% மேக்சிமம் 50% நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். அதாவது இப்ப நம்மளோட ஊராக்கள் நிறைய பேர் ஹோல்சேல் சாமான் வந்து காத்தாங்குடி தான் வீட்டு எடுக்கிறாங்க. அப்ப அந்த விலையை நாங்க இங்க நிர்ணயிச்சிருக்கோம். அதே விலை அதே இது கொடுக்குற மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா இங்க தெரியும். அந்த விலையில அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும். அது விலையில ஏதாவது மாற்றம் இருந்தா அதை நாங்க குறைச்சி கொடுக்கலாம். இப்போதைக்கு நாங்க எல்லாமே நிறைய ஆஃபர் தான் போட்டிருக்கிறோம். எல்லாமே குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சாமான் வாங்குற ஆக்கள்கிட்ட நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபை எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லை, சாமான் கொஞ்சம் குறைவா பிரச்சனை வைத்திருக்கு.
விலைகள் குறைவாக இருக்கின்றன. நல்ல குறைவா அவங்க 50% டிஸ்கவுண்ட்ல இன்றைக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக சொல்றாங்க. திறப்புகளாக மிச்சம் குறைவாக இருக்கு. சரி, நன்றி. இந்த கடையினுடைய இன்னும் ஒரு பங்காளர் திருப்பி சொல்லுங்க கருத்தினை கூற இருக்கின்றார்கள். இந்த கடையினுடைய இன்னும் ஒரு பிரதான கிளை வவுனியா நகரத்திலே அமைந்து இருக்கின்றது. அந்த கடையினுடைய இன்னும் ஒரு கிளையாகவே இன்றைய தினம் இந்த இடத்தில் திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடை தொடர்பாக அன்பான பங்காளரே, உரிமையாளர் அவர்களே, வவுனியா கடையினுடைய சொந்தக்காரனாகிய நீங்கள் உங்களுடைய அங்கைய கடைக்கும் இன்றைய கடைக்கும் இடையிலான இந்த விற்பனை தொடர்பான சில கருத்துக்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போது ஓட்டமாவடியில் எம்பிஎஸ் ரோட்டில் இப்போ ஒரு புதிய ஒரு கிளை ஒன்று ஆரம்பித்து இருக்கிறோம். ஃபென்சி பசார் என்ற கிளை எங்களோட இது 2வது கிளையாக இருந்து கொண்டிருக்கிறது. மிகவும் குறைந்த விலையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சைனா ஐட்டங்கள் மிக குறைந்த விலையில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னா, உங்களுடைய கடைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஹோல்சேல் மொத்த விலையிலும் சிறிய விலையிலும் 190 ரூபா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க அனைவரையும் இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய வாகனங்களிலும் நாங்கள் டெலிவரி செய்யக்கூடியதாக இருக்கு. கடந்த 12 வருடங்களாக நாங்கள் இந்த பிசினஸ்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஓட்டமாடியில் இந்த ஷாப் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம்.